சாய்ராம் ஹே சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, உன் மனதில் எதை நினைத்து கொண்டிருக்கிறாயோ, எது நடக்க வேண்டும், எது கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அதை உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்காகத்தான் இதை நீ முழுமையாக கேட்டுவிடு சொல்லியிருக்கிறேன். இதை முழுமையாக கேட்டுவிட்டால் உன் மனதில் உள்ள கவலைகள் நீங்கும். பிள்ளையே, உன் லட்சியத்தை அடைய வேண்டும் என்று உன் கனவிலும் நினைவிலும் இதை நினைத்து கொண்டு உறக்கம் இல்லாமல் இருக்கிறாய். நீ நினைத்தபடி மிக விரைவில் நான் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுப்பேன். எப்போதும் நீ நடப்பது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று நினைத்துக்கொள். உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களை நினைத்து கலங்க வேண்டாம். உன் வாழ்வில் இருக்கும் குறைகளை நினைத்து புலம்ப வேண்டாம். இருக்கின்ற நிறைவானதை நினைத்து கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பில்லையே. எது வேண்டுமானாலும் விலை கொடுத்து வாங்கிவிடலாம். அன்பையும் மகிழ்ச்சியும். அன்பு இருந்தால் மட்டும்தான் அதை காட்டவும் முடியும், பெறவும் முடியும். எப்போதும் உன் மனதில் அன்பு நிறைந்திருக்க வேண்டும். ஒருவர் தவறு செய்வதை நீ பார்த்து அவரை நீ திருத்திவிடலாம் என்று முயற்சி செய்யாதே. உன்னைத்தான் நீ மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர மற்றவர்களை நீ மாற்ற வேண்டும் நினைத்தால் முடியாது. ஏனென்றால் அவர்களே மாறினால்தான். மற்றவர்கள் சொல்லி மாற வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று உன்னைத்தான் அலட்சியம் படுத்துவார்கள். அதனால் இதுபோல் இருப்பவர்களை கண்டால் அவர்களை நீ மாற்றிவிடலாம் என்று நினைக்காதே பிள்ளையே. அந்த நேரத்தில் இந்த எண்ணத்திலிருந்து உன்னை மாற்றிக்கொள். நீ நினைக்கின்றாய், இத்தனை நாட்களாக துன்பங்களும் கஷ்டங்களும் தான் வாழ்வில் இருக்கிறது, இதுவரை எதுவும் மாறவில்லை, இந்த கஷ்டங்கள் வாழ்க்கையை விட்டு எப்போது விலகும் என்று இதையே நினைத்து கொண்டு கவலைப்படுகிறாய். யோசித்து கொண்டு கவலைப்படாதே. விரைவில் உன் வாழ்க்கை எல்லாம் மாறும். உன்னை இந்த கஷ்டத்திலிருந்து மீட்டு உன்னை கை கொடுத்து தூக்கிவிட உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன் வாழ்வில் மிகவும் கஷ்டத்தை பட்டு விட்டாய் பிள்ளையே. நிச்சயமாக நீ ஆசைப்பட்டது எல்லாம் கிடைக்கும். நான் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். நான் சந்தோஷமாக வாழ்கின்றேன் என்று நீ சொல்லும் அளவிற்கு நல்ல வார்த்தையை உன் வாயிலே நான் வரவைப்பேன். உன் வாழ்க்கையை அழகாக மகிழ்ச்சியாக மாறும்படி உனக்கு எல்லாம் நன்மைகளை உனக்கு செய்து தரப்போகிறேன். நீ நினைத்தபடி நாளை முதல் நடக்கும்படி உன் சாயப்பா ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளையே, சில நேரங்களில் உன்னிடம் சில பேர் நன்றாக பேசுகிறார்கள் என்று எல்லோரையும் நல்லவர்கள்தான் என்று நீயே முடிவெடுக்காதே. நீ போக போகத்தான் சிலரின் குணம் தெரிந்து கொள்வாய். அதனால் எல்லோரையும் நம்பிவிடாதே. குழப்பம் அடையாதே. உன் குழப்பத்தை நான் தெளிய வைப்பேன். எல்லாம் காலப்போக்கில் சரியாகிவிடும். கவலை வேண்டாம் பிள்ளையே. தைரியம் உனக்குள் தேவை. உனக்கானதை நல்ல விஷயங்களை நான் செய்வேன். தேவையில்லாததை உன் மனதில் நீ நினைத்து கொண்டிருந்தால் பிறகு உன் மனதில் கவலைகள் தான் உண்டாகும். தேவையில்லாமல் எந்த விஷயத்தை பற்றி யோசிக்க வேண்டாம். அதை உன் மனதில் நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். எல்லாமே சரியாகிவிடும். நம்பிக்கையுடன் இரு. உனக்கானதை நல்ல வாய்ப்பை நான் தருவேன். அதை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் பிள்ளையே. உனக்கான நல்ல வாய்ப்பை நீ பயன்படுத்தாமல் விட்டுவிட்டால் பிறகு வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லையே என்று நீ புலம்பிக் கொண்டிருப்பாய். பிள்ளையே, உனக்கான வாய்ப்புகளை உன் சாயப்பா தந்து கொண்டு தான் இருக்கிறேன். உன் சாயப்பா சொல்வதை கேட்டுக்கொண்டு
உனக்கு கிடைக்கும் சில வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள். இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், ஏமாற்றங்கள் இதையெல்லாம் உன்னால் மறக்க முடியவில்லை தானே? யார் எல்லாம் உனக்கு கஷ்டத்தை கொடுத்து அதையெல்லாம் நீ கற்றுக்கொண்ட அனுபவம் என்று நினைத்துக்கொள். உன் மனதை பக்குவப்படுத்தி நீ பட்ட கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள் எல்லாம் உன் வெற்றியின் படிக்கட்டுகள் என்று நினைத்து கொண்டு முன்னேறி உன் வெற்றியை அடைந்துவிடு. பிள்ளையே, அதற்கு உன் சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை முழுவதுமாய் செய்து முடிக்காமல் பாதியிலேயே விட்டுவிடாதே. அதை நீ எப்படி செய்து முடிக்கிறாயோ அப்போதுதான் அதில் முழு வெற்றி உனக்கு கிடைக்கும். பிள்ளையே, நீ முயற்சி செய்து கொண்டிருப்பாய். ஒரு முறை இருமுறை தோல்வி கண்டவுடன் அதை மறுபடியும் முயற்சி செய்யாமல் பாதியில் நீ செய்து முடிக்கும் செயலை விட்டு விடுவதால், இன்னும் நீ முயற்சி செய்திருந்தால் நீ கண்டிப்பாக அதில் வெற்றி பெற்றிருப்பாய். இப்படித்தான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை நெருங்க வர நேரத்தில் நீ அதை விட்டு விடுகிறாய். பிள்ளையே, அதற்காகத்தான் உன்னிடம் இதை பற்றி சொல்லவும், உனக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லத்தான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். இப்போது இதை நீ கேட்டுவிட்டாய்தானே? எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு நாளையே உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்து விட்டால், நீ நினைத்தது, ஆசைப்பட்டது, நீ விரும்பியது உனக்கு கிடைக்க இருப்பதும் சரியாக உனக்கு வந்து சேர்ந்துவிடும். தோல்விகளை கண்டால் கூட மறுபடியும் முயற்சி செய் தயாராக இருக்கிறேன், முயற்சி செய்து கொண்டே இரு. பிள்ளையே, ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் சில கஷ்டங்கள், போராட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. நீ மட்டும்தான் கஷ்டப்படுகிறாய் என்று யோசிப்பதால் தான் உனக்கு மனம் அழுத்தம் தருகிறது. நீ நினைப்பது போல் அப்படி கிடையாது பிள்ளையே. உலகில் இருக்கும் ஒவ்வொரு உயிர்களுக்கும் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது. மனிதர்கள் மட்டும்தான் இந்த கஷ்டத்தை நினைத்து யோசித்து கொண்டு நிகழ்கால வாழ்க்கையை சரியாக பயன்படுத்தி வாழாமல் கடந்த காலத்தை முடிந்ததை நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு நிகழ்காலத்தில் வாழ்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ மறந்து விடுகிறார்கள். நீ இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தால் நிகழ்காலத்தில் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பிள்ளையே, இந்த நொடியே சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தால் உன் எதிர்காலம் நிம்மதியாக, மகிழ்ச்சியாக இருக்கும். உனக்கான வழியை பார்த்து கொண்டு சென்று கொண்டே இருந்தால் எல்லாம் சிறப்பாக இருக்கும். தடைகள் வந்தாலும் தயங்கி நிற்காதே. உன் முயற்சியை செய்து கொண்டே இரு. தடைகள் எல்லாம் காணாமல் சென்றுவிடும். நம்பிக்கையுடன் அத்தனையும் கடந்து வா. பிள்ளையே, எல்லாம் நல்லதாக, நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?